டிஎன்பிஎஸ்சி முந்தைய ஆண்டு வினாத்தாளில் நிறைய பேர் தவறாக விடை எழுதிய ஒரு சர்ச்சைக்கான ஒரு வினா இது. சரியான கூற்றுகளை தெரிவு செய்க. இளங்கோவடிகள் சேர மரபை சார்ந்தவர். ஏ. பி. சிலப்பதிகாரத்தை இயற்றியவர். சி. அடிகள் நீரே அருளுக என்ற கூற்று கூறியவர். டி. நாட்டுதுமி அவர் பாட்டுடைச்சொல் என்று கூறியவர். இப்போ இளங்கோவடிகள் சேர மரபை சார்ந்தவர் சரிதான். சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் பி சரிதான். நாட்டுதுமி அமர் பாட்டுடைச்சொல் என்று கூறியவரும் அவர்தான் சரிதான். அடிகள் நீரே அருளுக என்ற கூற்று கூறியவர், இதில் பார்த்தீங்கன்னா அடிகள் நீரே அருளுக என்ற கூற்று கூறியவர் சீத்தலச்சாத்தனார்னு எழுதுகிறாங்க. அடிகள் நீரே அருளுக என்ற கூற்றுக்கு உரியவர் இவர் தான். அந்த கூற்றை சொன்னவர் தான் சீத்தலச்சாத்தனார். அப்போது சியும் சரிதான். அடிகள் நீரே அருளுக என்ற அந்த கூற்றுக்கு உரியவர் யார்? இளங்கோவடிகள் தான். அந்த கூற்றை சொன்னவர் தான் சீத்தலச்சாத்தனார். அதனால் அனைத்தும் சரி. சரி, அப்படி நமக்கு சரியாக தெரியல அப்படின்னா அனைத்தும் சரிங்கிறது சரியான விடையாக இருந்தாலும் பிஏ பாருங்கள், ஏவும் பியும் சரி. ஏ என்ன? சேர மரபை சார்ந்தவர். பி. சிலப்பதிகாரத்தை இயற்றியவர். அப்படின்னா டி இருக்க நாட்டுதுமி அமர் பாட்டுடைச்சொல் என்று கூறியவர் அவர் தானே. அப்போது ஏபி டி வரல, அதனால் இந்த இது தவறு. அல்லது அடுத்து பாருங்கள், ஏசிடி. ஏ சேர மரபை சார்ந்தவர். சி அடிகள் நீரே அருளுக என்று கூற்றுக்குரியவர். அடுத்து டி நாட்டுதுமி அவர் பாட்டுடைச்சொல் என்று கூறியவர். மீதம் என்ன இருக்குது? பி அங்கே இல்லை. பி சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் அவர் தானே. அப்போது அங்கே பி இல்லாததுனால அதுவும் தவறு தான். அப்போ மீதம் என்ன இருக்குது? அனைத்தும் சரிங்கிறது தான் சரி. இப்படி தான் சில நேரங்களில் நம்ம யோசித்து எழுதணும். நன்றி, வணக்கம்.